ஐ மீன் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சனிக்கிழமை மாலையில் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் விமர்சகர்களாக இன்னைக்கு புத்தக விரிவுரை செய்ய போகிறாங்க. ஒருத்தர் பாலா, இன்னொருத்தர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தேவகி. அவங்க முதல் முறையாக பண்ணுறாங்க, பாலாவும் முதல் முறையாக இங்கே பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு உங்களோட பாராட்டுக்கள். நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பாலாவை பற்றி பெருசாக எனக்கு தெரியாது, இப்போ தான் 5 நிமிஷம் முன்னாடி கேட்டேன். அதில் ஸோ அவரை பற்றி அவர் சொன்னதை நான் திருப்பி என் மொழியில் இது பண்ணுறேன். மேலும் விவரங்களுக்கு அவரையே தொடர்பு பண்ணுங்க. பாலா வந்து கள்ளக்குறிச்சிக்கு, அவரோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அவர் இங்கே அமெரிக்கா மூவ் ஆகி 10 ஆண்டுகள் ஆகுதுங்களா, 15 ஆண்டுகள் ஆகுது. அவரோட பொண்ணு இங்கே காலேஜில் படிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பையன் ஊரில் இருக்காங்க. அவங்க ஸ்பெஷல் நீட்ஸ் பர்சன்னால அவரோட தமிழ் ஆல்பம் அவர் சமீபத்தில் வந்ததுங்கிறாரு. அது என்னால் நம்ப முடியல. ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆர்வம் வந்தாலும் அதை ரொம்ப முறைப்படி அணுகணும், கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவிஞர் மகுடேசன், உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில, அவர்கிட்ட போய் முறைப்படி தமிழ் இலக்கண பிழைகள்லாம் அவர் ஃபேஸ்புக் பிளாகில் எழுதும்போது வருதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முறைப்படி தமிழ் கற்றுக்கிறாருன்னு சொன்னார். அது ரொம்பவே ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு விஷயம். ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேங்க, ஸ்ரீ நம்ம தமிழ் ஸ்கூலில் இலக்கண பிழைகள் வராமல் கற்றுக் கொடுங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு. ஸோ அதையும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நம்ம இன்னைக்கு முதல் விரிவுரை கொடுக்க போகிறாரு. அவரை வரவேற்று எல்லாத்துக்கும் ஒரு கைதட்டு. நன்றி. ஒரு தமிழ் படம், அதில் வந்து ஒரு இறுதி காட்சி. அதில் வந்து ஒருத்தன் இருப்பான். படம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே அவன் கெட்டவனாக இருப்பான். மனைவி பிடிக்காது, ஊரில் உள்ளவங்க யாரையும் பிடிக்காது, எல்லாரும் அவனை வெறுப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவனை போய் கொல்ல போவாங்க. எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவான், நான் சாகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இவ்வளோ நாளாக நான் கெட்டவனாக இருந்துட்டேன், ஆனால் நீங்கள் எல்லாமே நல்லவனாக இருந்துட்டீங்க, இப்போ வந்து என்னை கொல்ல போகிறதுனால நீங்கள் கெட்டவனாக வரீங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் கெட்டவனாக்க விரும்பலை, அதனால் நானே தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்குவோம். இது வந்து எந்த சினிமாவிலையும் தமிழ் படம் வந்து அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து இருந்ததே கிடையாது. அது வந்து உலக தரமான ஒரு கிளைமேக்ஸு. அந்த படம் வந்து உதிரி பூக்கள். இயக்குனர் வந்து மகேந்திரன். அந்த கதை யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆவல். அதனால் யாருன்னு பார்த்தா புதுமை பித்தன் அப்படின்னு இருந்தது. சரி, புதுமை பித்தனுடைய எந்த கதையை அவர் வந்து படமாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சிற்றன்னை. அந்த சிற்றன்னை கதையை நான் படித்து பார்த்தேன். படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருந்தும் அவர் வந்து புதுமை பித்தனுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாரு. அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து 1940 பக்கமாக எழுதின கதை. அந்த காலத்தில் வந்து மாற்றாந்தாய், சிற்றன்னை, சித்தி எப்படி வேணால் சொல்லலாம், அப்படின்னாவே கொடுமைப்படுத்துகிறவங்க அப்படின்னு ஒரு பிம்பம் அந்த காலத்தில் இருந்தது. அது முதல்ல உடைச்சி எரிஞ்சவர் வந்து புதுமை பித்தன். அதனாலேயே அவர் வந்து அந்த காலத்தில் அவர் பாரதி இறந்து ஒரு 10 வருஷம் அப்புறம் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்தவர். பாரதி வந்து எப்படி கவிதைக்கு ஒரு புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறோமோ, சிறுகதையில் வந்து அவர் வந்து ஒரு புரட்சி, சிறுகதையின் மன்னன் சொல்லுவாங்க, புரட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொது புத்தியில் சிந்திக்கிறது, அதுக்கு எகெயின்ஸ்டாக எழுதினவர். சமூக சிக்கல், சமூக அவலங்களுக்கு எதிர்ப்பாக எழுதினவர். நிறைய அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும், நிறைய லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து சித்தி கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தினாலும் அதுக்கு காரணம் வந்து அந்த பொது புத்தியில் நம்ம மக்கள் உழந்துட்டு இருக்காங்க, அதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதேமாரி வந்து அவர் வந்து சத்யஜித் ரேயுடைய
ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் மகேந்திரன். அதனால் வந்து அந்த அவர் மாதிரி ஒரு படம் எடுக்கணும். பழையற்பா என்ன படம் அது? பதையர் பாஞ்சாலி. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தார். ஏன்னா அவர் வந்து வாசிக்கல அந்த புத்தகத்தை. வாசிச்சா அப்படியே மேலோட்டமாக போயிருப்பார். கிளைமேக்ஸ் வந்து அந்த மாதிரி எடுக்க முடியாது. அவர் வந்து படித்தார். வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாசிக்கிறது இப்போ பொன்னியின் செல்வன்லாம் வாசிக்கிறது, படிக்கிறது கிடையாது. 1000 நாவல் எழுதியிருப்பார் ராஜேஷ்குமார். யாராவது ஒருத்தங்கிட்ட கேட்டு அந்த நாவல் என்னன்னு கேட்டால் சொல்லவே தெரியாது. மைண்டில் நிற்காது. பரபரப்பாக இருக்கும், விறுவிறுன்னு போகும். நம்ம விஜய் படம், அஜித் படம் மாரி. ஆனால் அதில் வந்து எந்த படிப்பும் இருக்காது, எதுவுமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ புதுமைப்பித்தனுடைய கதைகளில் பார்த்தீங்கன்னா வாசிப்பு மட்டும் இருக்காது, அதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். மேலோட்டமாக போயிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு கலைஞர்கிட்ட வந்து புதுமைப்பித்தன் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த கதையை ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிற கதை வந்து அந்த சிற்றன்னை இல்லை, நான் சொல்ல போகிற கதை வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அந்த கதையை பற்றி தான் பேச போகிறேன். அந்த கதையை ஃபஸ்ட்டு நான் படித்த பிறகு வாசித்தேன். ஃபஸ்ட்டு வாசித்த பிறகு எனக்கு மைண்டில் என்ன இது எப்படி நான் பேச போகிறேன். ஆனால் வந்து புதுமைப்பித்தனில் ஃபஸ்ட்டு ஒரு 5 கதைன்னு பார்த்தாவே முதல்ல வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் போட்டிருந்தாங்க. இதை நான் எப்படி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப படிக்கும்போது அப்புறம் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நையாண்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடவுள் வந்து நையாண்டி மனிதரை பார்த்து நையாண்டி பண்ணுவார், மனிதர் வந்து கடவுளை பார்த்து நையாண்டி பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அறை எண் 115 அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுங்களா, அந்த மாதிரி ஒரு கதை அது. ஆக்சுவலாக கடவுள் வந்து மனிதராக வருவார், மனிதர் கூட மிங்கிள் ஆகுறாரு, அந்த மாதிரி ஒரு கதை. பட் அதை பேஸ் பண்ணி அவர் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கார் சிம்புதேவன். சரி, அதுக்கு முன்னாடி புதுமைப்பித்தன் யார் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். புதுமைப்பித்தன் வந்து 1906 1948, மொத்தமாகவே ஒரு 42 வருஷம் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அந்த 42 வருஷத்தில் ஒரு 16 வயசுக்கு மேலே தான் கதையை எழுதினார். மொத்தமே ஒரு 15 வருஷம் தான் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த எழுத்தாளராக இருக்கும்போது பயங்கர வறுமை அவருக்கு. வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். வருமானத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் போது அதுக்கப்புறம் சினி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் படத்துக்கெல்லாம் வசனம்லாம் எழுதினார். அதுக்கப்புறம் கடைசியாக தியாகராஜ பகதூருக்காக ஒரு ராஜமுத்திரை அப்படின்னு ஒரு படத்துக்காக திரைக்கதை எழுதும்போது, புனேக்கு போயிட்டு எழுதும்போது டிபி வந்து அவர் இறந்துட்டார். ஆனால் அந்த காலகட்டத்தில் 15 வருஷத்தில் அவர் எழுதின காலகட்டத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்காரு, நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. அவர் வந்து புதுமை பித்தன் அப்படின்னு பேர் வச்சுட்டாலும் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா விருத்தாசலம். அவருடைய அப்பா தாசில்தார், அவருடைய தாத்தா தாசில்தார். வெள்ளைக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷம். 1948க்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடிங்கிறதுனால 1906 தானே அவர் பிறந்தார். அப்போ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து பையனையும் தாசில்தார் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பித்தனையும் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணார். அவர் முடியாது, நான் பிஏ இங்கிலீஷ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மிஷன் காலேஜ் திருநெல்வேலியில், அங்கே தான் பாரதியார் படித்தது, வாவு சிதம்பரனார் அங்கே படித்தது, அங்கே தான் பிஏ இங்கிலீஷ் பண்ணார். அப்புறம் வந்து எழுத்தாளராக தினமணி, தினசரி, மணிக்கொடி அந்த மாதிரி ஒரு பத்திரிகையெல்லாம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கதையெல்லாம் எழுத ஆரம்பித்தார். சரி, இப்போ கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதைக்கு போவோம். இதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது சொன்னேன். அது சொல்ல மறந்துட்டேன். அவர் பேர் வந்து விருத்தாசலம். அவர் வந்து ஆன்மீகம், நவீனமாக சிந்திக்கணும், அந்த காலத்தில் நவீனமாக சிந்திக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமாக ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவபெருமான் ஞாபகமாக பித்தன், இப்போ சிவபெருமானை வந்து அந்த காலத்தில் பித்தன் சொல்லுவாங்க போட்டிருக்கு, அதனால் பித்தன்னு வச்சுட்டு நவீனமாக சிந்திக்கிறதுனால புதுமை பித்தன் அவரே வச்சுட்டது தான். அது யாரும் வச்சாங்கன்னு அவரே தான் அவர் வந்து வச்சுட்டாரு. அவர் வந்து ஆனால் அவ்வளோ பிரபலமாக இப்போ பேசுகிறோமே தவிர, ஆனால் வந்து அவருடைய காலகட்டத்தில் உள்ள எழுத்தாளர்கள் லாசாரா, தி ஜானகிராமன், எம்இ வெங்கட்ராமன், அவங்கெல்லாம் வந்து பிரபலமான அளவுக்கு இவர் பிரபலம் ஆகாத காரணம் பார்த்திங்கன்னா எந்த எழுத்தாளருக்கும் இவர் பிடிக்காது. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய பாலிடிக்ஸாகவே ஓடிட்டு இருந்துச்சு.
ஆஹ் உயர்தர ஜாதியில் உள்ளவங்களும் அவர் வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி அடித்தட்டு மக்களும் வந்து அவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அவர் ஜாதிக்கு எதிரானவர் அப்படி இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் எப்படியுமே சில கதைகளில் அவருடைய ஜாதியை வச்சு எழுதியிருந்தாலும் அந்த கேரக்டர் அந்த காலத்தில் அப்படி இருக்கிறதுனால ஜாதி பேரை வச்சு எழுதியிருக்காரு. ஆனால் வந்து எல்லா கதையும் வந்து அப்படி இல்லை. சமூக அவலங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தார். பெண் அடிமைக்கு எதிர்ப்பாக இருந்தார். மூட நம்பிக்கை எதிர்ப்பாக இருந்தார். அப்படி தான் இருந்தார். சரி, இந்த கதையை பார்ப்போம். கடவுள் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குதுன்னா, சென்னையில் வந்து பிராட்வே, அங்கே வந்து கதை ஆரம்பிக்குது. பிராட்வேல வந்து அந்த கதையில் வர கந்தசாமி பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு எழுத்தாளர். அவர் வந்து சித்த வைத்திய தீபிகை அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெருசாக ஓடல. சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. அன்றாட வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ யூஸ்வலாக போர் அடிக்குது, யாராவது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குனாவே தம் அடிப்பாங்க. அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் போட்டுருக்கு. வெத்தலை பாக்கு இல்லைன்னா காஃபி அந்த மாதிரி சாப்பிட்றது. அந்த மாதிரி போர் அடித்தா அந்த மாதிரி பண்ணுவாங்க போட்டுருக்கு. இவர் வந்து கையில் காசு கம்மியாக இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், காஃபி சாப்பிட்லாமா, இது ஒரு அப்போ வந்து அவர் வீடு வந்து திருவல்லிக்கேணி, ட்ரிப்ளிகேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இருந்துச்சு. ஒரு ஆஃபீஸ் வந்து பிராட்வேல இருந்தது. சரி, வீட்டுக்கு எப்படி போகலாம், ட்ராமில் போனால் ஒரு காலெலாம் மிச்சப்படுத்தலாம், அதை வச்சு நம்ம வெத்தலை பாக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டு சென்ட்ரல் வரைக்கும் ஏமாற்றிட்டு போயிட்டு, கண்டக்டரை ஏமாற்றிட்டு அங்கேருந்து டிக்கெட் எடுத்தால் ஒரு கொஞ்சம் காசு இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும், அதை வச்சு நம்ம காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிட்டு கணக்கு பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து கடவுள் வருவார். கடவுள் வந்து அந்த காலத்தில் வர மாரி சிவன் தான் வராது கடவுளா, பாம்புலாம் வச்சுட்டு வரல, அந்த மாதிரி புளித்தூள்லாம் போட்டு வரல, சாதாரணமாக மனுஷனாக வராரு. வந்துட்டு அவருக்கு என்னென்னா, கந்தசாமி பிள்ளை பூலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம கந்தசாமி பிள்ளையை வந்து சாம்பிளாக எடுத்துக்கிட்டார் கடவுள். இவர் கந்தசாமி பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குது அவர் அனலைஸ் பண்ணுறதுக்காக அவர் வர்றாரு. வந்துட்டு பின்னாடி கந்தசாமி பிள்ளைகிட்ட வந்து திருவல்லிக்கேணிக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஒரு கந்தசாமி பிள்ளை வந்து அதுதான் போர் அடிச்சுனாவே யாராவது ஒருத்தன் கிடச்சானா வச்சு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கடவுள்கிட்ட வந்து இவர் என்ன கேட்குறாரு, திருவல்லிக்கேணி தானே, நடந்து போகலாம், ட்ராமில் போகலாம், ரிக்ஷாவில் போகலாம், அப்படியே வாயில் மதுரைக்கு போகிறதுக்கு வாயில் வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் மதுரைக்கு போகல, நான் வந்து போகிறது திருவல்லிக்கேணிக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதுக்கு சொன்னோன்னே அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. சரி, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குன்னு சொல்லுவார் கடவுள். சரி அப்படின்னா காஃபி சாப்பிட்லாம், அவரு தான் எப்போ பில்லை தலையில் கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவார். கடவுளை கூப்பிட்டு போனோடனே அவர் கடவுள் வந்து ஹோட்டல் வந்து ரொம்ப அப்படி உயரமான பங்களா பார்த்துட்டு, அந்த காலத்தில் அவர் பெரிய ஹோட்டல் போட்டுருக்கு சென்னையில், பெரிய பில்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியமாக போயிடுச்சு அவருக்கு. அப்புறம் மேஜையெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது, சேரெல்லாம் நல்லா இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, இது என்ன கோவில் நினச்சிட்டியா, கோவில் வந்து இவருக்கு பகீர் இருக்குது. ஏன்னா சின்னதாக கோவில் வச்சுட்டு சாமி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க, இது ஹோட்டல்யா, இங்கே வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்ட் சுகாதார அலுவலர்லாம் வந்து சோதனை பண்ணுவாங்க, டேபிள் சேர்லாம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. ஓ, இவ்வளோலாம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது. சரி, அப்புறம் வந்து சர்வர் வருவாங்க. சர்வர் வந்தோடனே காஃபி சொல்லுவாங்க. காஃபி சொல்லும்போது இவர் கந்தசாமி பிள்ளை வந்து சொல்லுவார், 2 கப் காஃபி அப்படிம்பார். உடனே இவர் வந்து கடவுள் வந்து அவரை திருத்துவார். ஒருமை பன்மை இருக்கு இல்லையா, சிங்குலர் ப்ளூரல், 2 கப் காஃபிகள் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து உடனே கந்தசாமி பிள்ளை அவர் தமிழ் எழுத்தாளர் இல்லையா, அவர் கடவுளே திருத்துவார், 2 கப்கள் காஃபி அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஃபன்னியாக ஓடும். அப்புறம் வந்து அவர் வந்து காஃபி சர்வர் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மேஜையில் வந்து ஏற்கனவே சாப்பிட்டவருடைய காஃபி எச்சி சிந்து இருக்கு இல்லையா சின்னதாக, அது மேலே ஒரு ஈ இருக்கும், ஈ வந்து தத்தளிச்சிட்டு இருக்கும். உடனே கடவுள் வந்து கடவுள் இல்லையா, எல்லா உயிருக்கும் கருணை காட்டுறாரு, அதனால் கையை விரலில் காமிச்சு அந்த ஈயை மேலே ஏற்றுறதுக்கு வழி பண்ணுவார். உடனே வந்து கந்தசாமி பிள்ளை வந்து என்ன இவ்வளோக்கு மேனஸ் இல்லாமல் இருக்கு, அசுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேஜைக் அடியில் கை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே வந்து இதெல்லாம் வந்து சுகாதார அலுவலர் கண்டுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நக்கல் அடிப்பார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பில் பே பண்ணும்போது
இவர் வந்து கடவுள் வந்து 100 ரூபா எடுத்துட்டு வர்றாரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக. 100 ரூபா கொடுக்கணும். அந்த காலத்தில் 100 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட இப்போ வந்து 5000 ரூபா. 1940 அந்த நேரத்தில் வந்து 100 ரூபா கொடுத்த உடனே அந்த கடை ஓனர் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவான். என்னையா 2 காபி சாப்பிட்டு காலனா கொடுக்கறதுக்கு பதிலாக நான் 99 ரூபா 63 காசுக்கு நான் எங்கே போகிறது சில்லற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு சேஞ்சு கொடுப்பாப்புல. அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த சில்லறையெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியில் வருவாங்க. கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் கொஞ்சம் தூரம் போன பிறகு கரெக்டாக அதுலேருந்து 5வது நோட்டை எடுத்து கிழிச்சு போட்டு ஒரு கடவுள். என்ன கிழிச்சு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கந்தசாமி பிள்ளை கேட்பாரு. உடனே அது வந்து கள்ள நோட்டு அப்படிம்பாரு. கள்ள நோட்டுன்னு தெரிஞ்சு நீ எப்படி சும்மா விட்ட? நானாக இருந்தால் உண்டுல நான் ஆக்கியிருப்பேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த காஃபி பார்த்துட்ட பிறகு காஃபி வர்றதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டாங்க இல்லையா, கடவுள் வந்து காஃபி சாப்பிட்டு பயங்கரமாக சந்தோஷமாயிடும் அவருக்கு. அவர் சோம பானத்தோட ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு காஃபியை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாப்புல கந்தசாமி பிள்ளை, இதில் வந்து காஃபி கிடையாது, இவ்வளோ ரொம்பலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காது, அதில் வந்து காஃபி தூளில் வந்து ஸ்டிக்கரி கலந்துருக்கான், இது வந்து கலப்படம் கலந்துருக்கான், அதனால தான் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னோடனே கலப்படம்லாம் கலக்குறாங்களா மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ரொம்ப இதாக பேசுவார். வெளியில் வந்த பிறகு இவர் வந்து கந்தசாமி பிள்ளை வந்து ஏன் நீ தெரிஞ்சு நீ வந்து ஏன் சும்மா விட்டன்னு கேட்கும்போது, நீ வந்து தெரிஞ்சு காஃபி தூளில் சிக்கரி பவுடர் கலக்கிறான்னு தெரிஞ்சு நீ சும்மா தானே சாப்பிட்ட, ஏற்றுக்கிட்டல, அதே மாதிரி நானும் வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் சரி திருவல்லிக்கேணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ஷாவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. சாயந்தரம் ஆகிடும். சாயந்தரம் ஆன உடனே அங்கே வந்து ரிக்ஷாக்காரர் வந்து சரி ராந்தல் ஏற்றிக்கலாம், விளக்கு ஏற்றிக்கலாம் போகலாம்னு சொல்லிட்டு ரிக்ஷாக்காரர் வந்து அந்த காலத்தில் இப்போலாம் ரிக்ஷாவெலாம் பார்க்க முடியல சென்னையில், ரிக்ஷாவில் ஏற்றிட்டு போவாங்க. போனால் 2 பேரும் அது வரைக்கும் கடவுள் சொல்ல மாட்டார், நான் கடவுள்னே சொல்ல மாட்டார், மனிதர்னு சொல்லிட்டு தான் ஆக்ட் பண்ணிட்டுருப்பார். ரிக்ஷாக்காரர் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்காது, இவங்க 2 பேரும் இருந்தும் எடையே இல்லாத மாதிரி இருக்கும், அவர் பாட்டு காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கடவுள் வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்வார். அதுக்கப்புறம் வந்து சரி நீ வந்து திருவல்லிக்கேணி போகணுன்னு சொல்கிற, யாரை பார்க்கணும், அட்ரஸ்லாம் சொல்லணுமே அப்படின்னு கேட்கும்போது அவருடைய அட்ரஸ், கந்தசாமி பிள்ளையோடைய அட்ரஸை கரெக்டாக சொல்லுவார். நீ என்ன தான் பார்க்க வரியா, அப்போ என்னுடைய பத்திரிக்கையை தான் வாங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வருஷ சந்தா வந்து ₹1 அந்த காலத்தில் இல்லையா, நீ வெளிநாட்டில் இருந்தன்னா 2,4 ரூபா, இதுவே வந்து ஜீவித சந்தான்னு இருக்குது, அதுன்னா ₹25, நீ பேசாமல் ஜீவித சந்தா வாங்கி நம்ம ஆமியா ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. யாரை ஏமாற்ற பார்க்குற, பேசாமல் உனக்கு உன்னுடைய ஆயிலை வளர்க்குறதுக்காக எனக்கு ஆயில் சந்தா வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிண்டல் பண்ணுவார். அப்புறம் இறங்கின உடனே ரிக்ஷாக்காரருக்கு வந்து ₹1 டிப்பு கொடுப்பாரு கடவுள். இவர் பார்த்துட்டு கந்தசாமி பிள்ளையை பார்த்துட்டு இன்னும் ₹1 கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ₹1 கொடுத்தோடனே ரிக்ஷாக்காரர் வந்து சாமி நீ நல்லா இருக்குன்னு கடவுளே ஆசீர்வாதம் பண்ணுவார். உடனே இவர் தான் இல்லை ஆந்த வேலை இவர் கடவுள் சொல்லிடுவார் யாருன்னு திரும்ப கேட்கும்போது, ரிக்ஷாக்காரர் யாருன்னு கேட்கும்போது கடவுள் வந்து நான் கடவுள்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு பதற்றம் ஆகிடுவார். அந்த கந்தசாமி பிள்ளை வந்து பதட்டம் ஆகினோடனே எனக்காக ஒரு வாக்கு கொடுக்கணும், நீ வந்து எக்காரணை கொண்டும் நான் கடவுள்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ கடைசி வரைக்குமே மனிதராக தான் இருக்கணும், வந்தம்மா 30 நாள் இருந்தியா என் கூட வாழ்ந்தியா போயிடணும், கமுக்கமாக போயிடணும், நீ வந்து வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு வரத்தை கொடுத்துட்டு போய்ட்டு இன்னொரு கடவுள் வந்து என்கிட்ட வந்து வரம் சரியாக காப்பாற்றலன்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போகணும், இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்காக வந்தியா அழகாக மனுஷன் மாதிரி இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து முக்கியமாக என் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது, நீ கடவுளுங்கிறது அவர் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்பல, சரி கண்டிப்பாக நான் வாக்கு மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறது. சரி வீடு வந்துடும். வீடு வந்தோடனே ரிக்ஷாக்காரர்கிட்ட வந்து பணம் ₹1 டிப் கொடுத்தோடனே இவர் கந்தசாமி பிள்ளை வந்து சாக்காயிடுவார். ₹1 அப்போ வந்து ₹500 அந்த மாதிரி, இவ்வளோ கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாப்புல. நீ என்ன பண்ணுவ, இந்த ₹1 வச்சுட்டு நீ போயிட்டு சாராயம் குடிச்சு மட்டை போடுவ, இதுக்கு போயிட்டு உனக்கு ₹1 அப்படின்னு உடனே ரிக்ஷாக்காரர் வந்து கோவமாயிட்டு சொல்லுவாப்புல. அவர் ஒரு நல்ல ரிக்ஷாக்காரர், இந்த மாதிரி ஆளு கிடையாது, அதனால வந்து நேர்மையானவருங்கிறதுனால கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தோடனே திட்டுவார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா மேய்ச்சிட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அந்த கடவுள் வந்து கண்ணே இல்லை அப்படின்னு சொல்லுவார். உடனே கடவுள் வந்து சிரிப்பார், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமி நீ நல்லா இருக்குன்னு சொன்னா இப்போ வந்து கண்ணே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். அப்புறம் வீட்டுக்கு போவாங்க.
வீட்டுக்கு போனோடனே குழந்தை அஹ், இந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு கந்தசாமி பிள்ளையை பார்த்துட்டு, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே இவர் சொல்லுவார், நான் என்னையே கொண்டு வந்திருக்கேன்டா அப்படிம்பாரு. உன்னை யார் கேட்டா, பொறிகளில் ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுவோம். அப்புறம் வரும், உனக்கு தாத்தாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை காமிச்சோடனே கடவுளும் வெறுங்கையோட தான் வந்திருக்காரு. கடவுளுக்கு தெரியல. புது வீட்டுக்கு போனால், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போனால் ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கடவுளுக்கும் தெரியல. கடவுள் வந்து ரொம்ப வெறுங்கையா வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து உன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அப்படி பார்ப்பாரு. உடனே வந்து அவரும் பயந்துருவார். அது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, அதில் தான் நம்ம கவனிக்கணும் ரொம்ப. படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம். அவர் வந்து ஆஹ், குழந்தைய பார்த்த உடனே கடவுள் வந்து ஆசையாக இருப்பார். உடனே கந்தசாமி பிள்ளை பதட்டம் ஆகிடுவார். உடனே கடவுள் வந்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பயப்படாத, நான் சைவம் தான், இப்போல்லாம் அசைவம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து ஏதாவது மீனிங் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியும் மேபி, படிச்சிட்டிங்களா? சொல்லுங்க, இது என்ன அர்த்தம்? இல்லை, உங்களுக்கு வேற யாராவது? ஆ அது பிள்ளைக்கறி. பிள்ளைக்கறி நான் சாப்பிட மாட்டேன். சிவபெருமான் வந்து பிள்ளைக்கறி சாப்பிடக்கூடிய ஒரு புராணம் இருக்கும் போல் இருக்கு. அதனால அவர் வந்து பதட்டமாயிடும், எங்கேயும் குழந்தை சாப்பிட்டு. அவர் கடவுள்னு தெரிஞ்சாலும் நம்ம மனிதர், அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பாஸ் பண்ணி நம்ம யோசிக்கணும், எதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளா இருந்தாலும் மனுஷன்னா சந்தேகப்படுவான் அப்படிங்கிறத மீன் பண்றதை அவர் வந்து நையாண்டியா வந்து புதுமைப்பித்தன் சொல்றாரு. அப்புறம் நான் சைவம் தான், அதனால பயப்படாது அப்படின்னு சொன்னேன். இல்லை, ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி, குழாயில் தண்ணி வரல, நான் போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு வரேன். அப்பயே தண்ணி பிரச்சனைலாம் இருந்திருக்கு சென்னையில். தண்ணி எடுத்துட்டு வரேன் கீழே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுவாங்க, பக்கெட்டில் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இவங்க இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, காந்திமதி அம்மா. காந்திமதி பேர் காந்தி கூட சேர்ந்துருக்குது, ஆனால் எல்லாரும் மதின்னு தான். அது பிராக்கெட்டில் வேறு எழுதியிருப்பாரு, காந்தி தூக்கிட்டு மதியை போட்டிருக்காங்க. இதையும் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று காந்தி மேலே, காந்தி வச்சா அவுட் ஆஃப் ஃபேஷன் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை காந்தி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது பிராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் மதிஸ்ரீன்னு தான் அவங்க அந்த அவங்களுடைய மனைவி பேர். அவங்க மேலே வரும்போது பார்த்தா ஒரு அரிசி மூட்டை இருக்கும். இந்த அரிசி மூட்டையை எடுத்துகிட்டு போ அப்படிம்பாரு கடவுள். உடனே இப்போ தான் சொன்னேன், கேட்டேன், அரிசி வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து வாங்கிட்டு வர்றது மறந்துட்டேன்னு சொன்னார். இந்த ஞாபகம் மறதிக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்பார், தான் பார்த்துக்கிட்டே இருக்கனே அப்படிம்பாரு. உடனே வந்து அவர் சிரிப்பார். பார்த்தா மட்டும் போதாது, கை கொட்டி சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. சிரிப்பார் கடவுள். உடனே இந்தமாரி கலாய்க்கிற வேலைலாம் என்ன வச்சு கலாய்க்கிறது வந்து அது தமிழில் வந்து அந்த காலத்தில் செப்படி வித்தை வேலையெல்லாம். செப்படி வித்தைன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதில் மென்ஷன் பண்ணிங்க. அதுக்காக தான் அந்த காலத்து புக்கெலாம் படித்தா இந்த மாதிரி வேர்டுலாம் நமக்கு தெரியும், தமிழ் வேர்டுலாம். இப்போ உள்ள ஆளுங்கள்லாம் படிச்சிங்கன்னா தமிழை மறந்துடும் நமக்கு. மறக்கிறது மட்டும் இல்லை, நிறைய இலக்கண பிழைகள்லாம் வரும். இந்த மாதிரி பழைய ஆளுங்கள்லாம் படிக்கும்போது தான் இலக்கணம்லாம் வந்து நமக்கு ஓரளவு எந்த இடத்துல வலி மிகவும். இப்போ கூட நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், யூட்டாவுக்கு அப்புறம் இத்து வரணும், யூட்டா யூட்டா தமிழ் சங்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் இத்து வரலன்னா என்ன இப்போ அப்படின்னு கேட்கலாம். யூட்டா சொல்லலாமே, தமிழ் சங்கம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் யூட்டா வந்து தனியாக இருக்குது, தமிழ்ச்சங்கம் தனியாக இருக்குது. தமிழ்ச்சங்கம்னு சொன்னீங்கன்னா எந்த தமிழ்ச்சங்கம்? யூட்டாவில் இது இத்து போட்டால் என்ன அர்த்தம்னா யூட்டாவில் இருக்கும் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு மீனிங். இத்து போலன்னா என்ன அர்த்தம்னா யூட்டா ஒன்று தனியாக இருக்கும், தமிழ்ச்சங்கம் தனியாக இருக்கும். அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிடாசனம் கிளாஸில் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது எங்கே இத்து போட்டால் என்ன பிரச்சனை. அதே மாதிரி அவர் சொன்னார், பாராட்டுகள் அப்படின்னு சொன்னார். பாராட்டுன்னு சொன்னால் போதும், நன்றிகள்னு சொல்ல தேவையில்ல, நன்றி அப்படின்னு சொன்னால் போதும். ஏன்னா அதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. நன்றிகள் சொல்ல தேவையில்ல, பாராட்டுகள்னு சொல்ல தேவையில்ல. அதேமாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுவாங்க, இக்கு தேவையில்லை, சொல்லக்கூடாது, வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நமக்கு எல்லாம் பழகிடுச்சு, அது தப்பு பண்ணிகிட்டே இருக்கும். எங்கே விட்டேன் இப்போ, அதுக்குள்ள மறந்துருப்பேன், ட்ராக்கில் போயிடுச்சு. கலாய்க்குது, செப்படி வித்தை. செப்படி வித்தை அப்படின்னா இந்த செப்படி வித்தையெல்லாம் என்கிட்ட பண்ணாது அப்படிம்பாங்க. மீன் டைமில் வந்து அப்புறம் இந்த குழந்தை வந்து இவர் கூட விளையாடும், வட்டாட்டம் விளையாடும். வட்டாட்டம்னா தெரியுங்களா? வட்டாட்டம்னா ஒரு இதுமாரி சில்லி மாரி போட்டு கட்டம் கட்டமாக கட்டி நொண்டி அடித்து விளையாடுது.
அந்த காலத்தில் வந்து பெரிய வட்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை கூட விளையாடுவார். கடவுள் விளையாண்டுட்டு சாயந்தரம் படுக்க போவாங்க. 11 மணி ஆகிடும். அப்போ படுக்கும்போது சரி போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவார் கடவுள்கிட்ட. இவர் கந்தசாமி பிள்ளைன்னு சொன்ன உடனே நானும் தூங்கணுமா அப்படிம்பார் கடவுள். ஏன்னா கடவுள்லாம் தூங்கி பழக்கம் இல்லைல்ல. நானும் தூங்கணுமா, நீ மனுஷனாயிட்ட, மனுஷனாயிட்டா நீ மனுஷன் செய்யறது எல்லாத்தையும் நீ செஞ்சாகணும், போய் தூங்கு ஒழுங்கு முறையா நீ போயிட்டு நாட்டியம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஊரை கூப்பிட்டிடாத, கடவுள் அவதாரத்தை எடுத்துடாத, அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் படுத்துருவாங்க. அடுத்த நாள் வந்து சீன் என்னன்னா, இந்த பிராட்வே ஆஃபீஸு பிராட்வே ஆஃபீஸில் சித்தாந்த தீபிகை ஆஃபீஸில் அவர் வந்து போகருடைய நூலுக்கு வந்து பதவுரை எழுதிட்டு இருப்பார். யார்? இந்த கந்தசாமி பிள்ளை. கடவுள் வந்து குழந்தைய கூப்பிட்டுட்டு வெளியில் ஹோட்டல்லாம் வாங்கி போயிட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து கில்ட்டி கான்சியஸாக என்னன்னு தெரில. முதல் நாள் உண்மை வாங்கிட்டு குழந்தைங்க எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரிக்ஷாவில் வருவார், இறங்குவார். இந்தமாரி செலவு பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், நீ எவ்வளோ காசு வச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. அதில் அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லுவார்னா, கந்தசாமி பிள்ளை ஒன்றும் வருமானம் இல்லை, இதில் தபால்காரனும் வந்தான், ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்தார் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் எவனா வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் யாரும் வாங்குற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே உட்காந்துருப்பார். அந்த பதவுரை எழுதுறது நிறுத்திடுவார். நிறுத்திட்டு கடவுள்கிட்ட அந்த ஜீவித சந்தாவை எப்படியாவது 25 ரூபா பொருள் உரை எழுது, திருக்குறளுக்கு நம்ம பொருள் உரை எழுதுறாங்களா அந்த மாதிரி ஜீவித சந்தா ஒரு 25 ரூபா இவர் தலையில் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவார். நீ கடவுளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஃப்ரீயாக வாங்குறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை, என்னுடைய தொழில்ங்கிறதுனால நீ பேசாமல் ஜீவித சந்தா வாங்கிடு, 25 ரூபா கொடுத்துரு. அதுவும் இல்லாத வீட்டில் வந்து ஒரு 25 புக்கு பைண்டிங் இருக்குது, நான் ஓலைச்சுவடியெல்லாம் பார்த்து அதுலேருந்து சித்த வைத்தியம்லாம் எப்படி சொல்லித்தரணும்லாம் எழுதிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ வாங்கி அப்படின்லாம் எவ்வளோ பண்ணி பார்ப்பாரு. கடவுள் வந்து மசீர மாரி தெரியல. அப்புறம் சரி என்னதான் இப்போ இந்த மாதிரி குழந்தையெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டுருக்கேன், நேற்றுக்கும் செலவு பண்ணிட்டேன், இப்போ எவ்வளோ காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்புல கந்தசாமி பிள்ளை. என்கிட்ட வந்து கையில் வந்து 50 ரூபா இருக்குது அப்படின்னு. 50 ரூபா வச்சுட்டு இப்படியே ஓட்டுனா இன்னும் ஒரு மாதம் எப்படி ஓட்டுறது, அதனால் வந்து இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. சரி ஏதாவது நானும் உன்ன மாதிரி வேலை செஞ்சு போச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்பாரு. நானும் உன்ன மாதிரி வேலை செஞ்சு போச்சுக்கலான் இருக்கேன், ஆனால் என்ன வேலை செய்யறதுதான் எனக்கு தெரியல அப்படின்னு கடவுள் சொல்லுவார். சரி பேசாமல் என்ன மாதிரி நீயும் இந்த மாதிரி சித்த வைத்தியம் பண்ணி ஒரு இது பண்ணலாமே, இல்லைன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்ன சொல்லுவாங்க, உபன்யாசம் மாரி பண்ணி நீ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், நீங்களே அந்த மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி பிள்ளை ஐடியா கொடுப்பாரு. இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது, எனக்கு என்னுடைய நாட்டியம் வந்து உலகத்துக்கே அடிமை. அவர் சிவன் இல்லையா, அவர் நாட்டியம் அதை வச்சு தானே சிலையை வச்சுருப்பாங்க எல்லா இதுலேயும் கோயில்லையும். அவர் சொல்லுவார் என்னுடைய நாட்டியம் வந்து அவ்வளோ பேரை மயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவார். அதனால் இல்லைன்னா நான் தேவியும் கூப்பிட்டு வரேன், பார்வதியை, அவங்களையும் வந்து கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து நாட்டியம் ஆடி நான் வந்து இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலான்னு பார்க்குறேன், அப்படி எவ்வளோ நாள் இருக்குங்கிறது சொல்ல, நீ கொஞ்ச நாள் இருக்கலாம், சரி உனக்கு தெரிஞ்சு யாரையாவது ஒருத்தங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்னை வந்து சேர்த்து விடு அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து கந்தசாமி பிள்ளை எனக்கு சொல்லுவார், அவர் திவான் இருக்கார், அவருக்கு வந்து தங்க பஸ்பம் அதெல்லாம் நான் கொடுப்பேன், அவர்கிட்ட போயிட்டு நம்ம சான்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திவான் கிட்ட போவாங்க. திவான் வந்து ரொம்ப இவரை வரவேற்பார். அப்போ தான் அவர் தங்க புஷ்பம் காலியாக இருக்கும். அதனால் வந்தோடனே வாங்க வாங்க உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், அதுக்கு முன்னாடி குழந்தை வரல, குழந்தை தூங்கிவிடும், நான் தூங்கினோடனே சரி குழந்தை தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு திவான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு அவர் திவான் ரொம்ப வரவேற்பார், எதிர்பார்த்துட்டு இருந்தார் இவரை, நீங்கள் எப்போ காலி ஆகிடுச்சு இப்போ தான் வருவீங்கன்னு பார்த்தா நல்ல வேலை கரெக்டாக வந்துட்டீங்கன்னொடனே. அப்புறம் தேவியும் வந்திருப்பாங்க, பார்வதி அங்கேருந்து மேலேருந்து வந்து 2 பேரும் நாட்டியம் ஆடுறதுக்காக வருவாங்க. இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இவர் போகிறார் கந்தசாமி பிள்ளை. திவான் கிட்ட போய் சொல்லும்போது திவான் வந்து இவங்களை பார்த்துட்டு உங்களை நான் பார்த்த மாதிரி இவர் சொல்லுவார், இவர் வந்து கூத்தனார், இவர் வந்து தேவி, இவங்கெல்லாம் வந்து நாட்டியத்தில் வந்து ரொம்ப பிரபலமானவங்க, இவங்கள வச்சு நீங்கள் நாடக சபா அந்த நாட்டிய சபாலாம் நடத்துனீங்க, உங்கள் பிஸ்னஸும் அவருடைய பிஸ்னஸ் அதான் போட்டிருக்கு நல்லா சிறந்து விளங்கணுன்னே. அப்போ வந்து இல்லை நீங்கள் அந்தளவு பிரபலமான மாதிரி தெரில அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இல்லாத என்ன பண்ணுவார், அவர் வந்து திவான் வந்து நேராக பார்வதி கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க,
நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, கருப்புக்கும் கலைக்கும் இந்த ஊரில் ரொம்ப தூரம். அந்த காலத்திலே பாடி ஷேமிங் இருந்திருக்கு, கடவுளாக இருந்தாலும் பாடி ஷேமிங் இருக்குது. கருப்புன்னா தான் அழகு இல்லை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது புத்தி இருக்கு இல்லையா, அதை தான் புதுமை பித்தன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து கோயிலில் வந்து சிவன் வந்து பார்வதி வந்து அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் மனிதராக வரும்போது கருப்புக்கு வந்து அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது புத்தியை காட்டுறதுக்காக தான் புதுமை பித்தன் அப்படி வந்து எழுதியிருக்காரு. திவான் வந்து அப்படி சொல்லுவாப்புல, பாடி ஷேமிங்கே பண்ணுவார். உடனே நினச்சிருந்தா பார்வதி பொசுக்கி இருக்கலாம் கடவுள் அவதாரம் எடுத்து. ஆனால் வந்து அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, சிவன் வந்து எக்காரணம் கொண்டு வந்து கடவுள் நான் வந்து மனிதராக தான் இருப்பேன், கடவுளாக காமிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க எதுவும் பண்ணலை. அப்புறம் வந்து சரி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, டான்ஸ் ஆடி பார்க்கட்டும், ஆடிட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலான்னு. சரி வேண்டாம் வெறுப்பாக வந்து திவான் வந்து சரி ஒரு நாட்டியம் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போன உடனே கடவுள் வந்து அவதாரம் எடுத்துருவார், சிவனாகவே ஆயிடுவார். தலையில் பெரிய பாம்பு, உடம்புல புலித்தோல், உடுக்கை, சூலாயுதம் அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த கைலாசம் மலையே வந்துடும். பார்வதி அதுக்கு மேலே அப்படி ஒரு நாட்டியம் வந்து அவ்வளோ சத்தத்தோட பயங்கரமாக அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் பயந்துருவார் கந்தசாமி பிள்ளை. என்ன ஆக போதோ, இவர் அவதாரம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாக்கை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துருவார். உள்ளே போயிட்டு இவர் திவான் உள்ளே போனோடனே திவான் வந்து கடவுளை பார்த்து விழுந்துருவார், காலில் விழுந்துருவார் அப்படின்னு தான் இவர் நினச்சிட்டு இருந்தார் கந்தசாமி பிள்ளை. ஆனால் உள்ளே போன உடனே திவான் வந்து சிவனை பார்த்துட்டு, யோ மனுஷனாய நீ, காட்டு மிராண்டி மாரி என் பாம்பை வந்து தலையில் வச்சிட்டு இருக்க, புலித்தோலை யாராவது போட்டுட்டு வருவானா, யாராவது டான்ஸு நாட்டியம் ஆடணுன்னா பாம்புக்கு பதிலாக பொம்மை பாம்பை வச்சுருக்கணும், புலித்தோலுக்கு பதிலாக சாதாரண ஒரு புலித்தோல் சட்டையை போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக காட்டு மிராண்டி மாரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அதுவும் இல்லாத பார்வதியும் சொல்லுவாங்க, முதல்ல நீங்கள் நாட்டியத்தை நிறுத்துங்க, இதோட நிறுத்துங்க, இதை வச்சுட்டு உங்களை வச்சுட்டு நான் வந்து தொழில் பண்ணேன்னா அவ்வளோதான், நான் வந்து கடையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரையும் கந்தசாமி பிள்ளையும் பிடிச்சி வாருன்னு மாறிடுவார். உன்னை போயிட்டு இவங்கள போயிட்டு ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டுறிய, முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார் வெளியில். அவ்வளோதான். அடுத்த நாள் உடனே அடுத்த சீன் என்ன வரும்னா, இந்த ஆஃபீஸு சித்த வைத்திய தீபிகா ஆஃபீஸில் இருக்கும். அங்கே வந்து இப்போ 2 பேர் தான் இருப்பாங்க. யார்? சிவபெருமான், கந்தசாமி பிள்ளை. தேவி வந்து இல்லை அப்படின்னா புரிஞ்சுக்கணும். நம்ம தேவி வந்து விட்ட டோஸில் வந்து கிளம்பிட்டாங்க அவங்க தனியாக, இவர் வந்து பயந்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இருக்கும் ஸ்டோரியில். அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து வெக்ஸ் ஆகிடுவார், அவர் உச்சி கொட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி தலையாட்டின உடனே அவர் வந்து என்ன அதுக்குள்ளே பூலோகம் புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு கந்தசாமி பிள்ளை. நீங்கள் சொல்கிறது கடவுள் சொல்கிறது மனிதருக்கு பிடிக்கல, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல. என்னதான் நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் வந்து உபன்யாசம் பண்ணுங்கள், இதேமாரி சித்த வைத்தியம் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு இதை பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே இல்லை. இதுதான் பண்ணுவோம், நாட்டையும் தான் ஆடுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னு உடனே கடவுள் வந்து வெக்ஸ் ஆகிட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உங்கள் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுயா, தூரமாக நின்று வரம் கொடுக்குறதோட நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. உன்னை பார்த்தாவே பூலோகத்தையே நான் பார்த்த மாதிரி, உன்னை பார்த்தாலும் அப்படிம்பாரு இவர். யார்? கந்தசாமி பிள்ளை. உன்னை பார்த்தா கடவுளே பார்த்த மாதிரி அப்படின்னு அவர் இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே உங்க கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுயா, தூரமாக நின்று வரம் கொடுக்குறதோட நின்னோடனே அவர் என்ன சொல்லுவார், கந்தசாமி பிள்ளை, உங்கள் வம்சமே அதுக்கு தான் லாய்க்கு அப்படிம்பாரு. வரம் கொடுக்குறதோட இருப்பீங்க, கூட வந்து எங்கள் கஷ்டத்தெல்லாம் பங்கு போட மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி, உங்கள் வம்சமே அதுக்கு தானே லாய்க்கு அப்படிம்பாரு. அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு கடவுள் இருக்க மாட்டார், மாயமாக மறைஞ்சிருவார். அந்த டேபிளில் பார்த்தா ஒரு 25 ரூபா இருக்கும். அந்த 25 ரூபா எடுத்து கைலாசபுரம் பரமேஸ்வரன் வரவு 25 ரூபாய் அப்படின்னு எழுதுவார். குழந்தை எழுந்திரிச்சிருக்கும், எழுந்திரிச்சு தாத்தா எங்க அப்படின்னு கேட்கும். அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. இதில் வேறு ஏதாவது? தேங்க்யூ.
உங்க கேள்வி ஏதாவது?